السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الآنف، إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ، أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களையும் ஒரு சிறப்பான ஒரு சபையிலே ஒன்று சேர்த்திருக்கிறான். எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய பண்பாட்டை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சபை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எமது 24 மணித்தியால வாழ்க்கையின் சுருக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் வாழ்ந்தார்கள். அந்த 23 வருட வாழ்க்கையும் எமது 24 மணித்தியால வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை பள்ளிவாசல்கள் இணைந்து இப்படியான முயற்சிகளை, ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. ஒரு 7 வயது குழந்தைக்கு தொழப்பழக்குவது பெற்றோர்களுக்கு ஒரு கடமை. இதே போன்றுதான் 7 வயதை அடைந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கற்றுக் கொடுப்பது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு. நாம இதை யாரும் யோசிக்கிறீர்களே. 7 வயதை அடைந்த பிள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட பேச்சு எப்படி, அவங்களோட வாழ்க்கையில் இருந்த நேர்மை என்ன, நிதானம் என்ன, உண்மை என்ன என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிஞ்சு மனசிலே போட வேண்டிய விடயம். உலமாக்கள் இதை கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால், மிஸ்வாக் செய்யக்கூடிய அந்த சுன்னாவை கூட அந்த 7 வயது பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களுக்கு பொறுப்பு. இன்று நம்முடைய சமூகம் இந்த வாழ்க்கையை விட்டும் எந்த அளவு தூரமாயிருக்கிறோம். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். யகூதிகளுடைய திட்டம் எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கப்பட. யார வாழ்க்கை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்கப்படா. இதுதான் திட்டம். இதனால் இன்று சுன்னாக்கள் ஒழிக்கப்படுகின்றது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கை வழிமுறை மங்கி மறைந்து போற காலத்திலே அதை யார் தைரியமாக உயிர்ப்பிப்பாரோ அவருக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை, இன்னும் ஒரு ரிவாயத்திலே 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். அந்த உழைப்பிலே தான், அந்த முயற்சியிலே தான் இன்று எமது ஊர் இந்த மிக ஒரு பெருமதியான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடன், சிறார்களுடன் எவ்வாறு உளம் மகிழ அன்போடு நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்று உலக பயங்கரவாத இஸ்ரேல் இன்று குழந்தைகளை கொன்று குவிக்கின்றது. ஆனால் 1400 வருடத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா.
யார் எங்களிலே சிறிய பிள்ளைகளுடன் இரக்கம் காட்டவில்லையோ, அவர்களுடன் கொஞ்சி குலாவவில்லையோ, மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர் எமது மார்க்கத்தை விட்டும் வெளிநடப்பு செய்து விட்டார். எமது மார்க்கத்துக்குள் அவருக்கு இடம் கிடையாது. அன்பானவர்களே, சிறியவர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்று எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ குழந்தைகள் என்ன பாவம் செய்தது இன்று கொன்று குவிக்கப்படுகின்றது. இஸ்லாம் மனித நேயம் மிக்க இஸ்லாம். மனித நேயத்தை அமுல்படுத்த வந்த, பகிரங்கப்படுத்த வந்த, அதற்கு உத்தம புருஷனாக விளங்கிய ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்று குழந்தைகள் தினம் என்று சில்ட்ரன் டே என்று இன்று கொண்டாடுகின்றார்கள். உண்மையிலே இந்த கருத்து பிழையானது. சில்ட்ரன் சிறுவர்களுக்கென்ற ஒரு தினமா? இல்லை. அந்த தினத்திலே சிறுவர்களை கொண்டாடுவதல்ல, அந்த தினத்தை கொண்டாடுவதல்ல, சிறுவர்களையே கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவர்களை மதிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். ஒரு நாள்ல மாத்திரம் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டிவிட்டு விட்டால் போதாது. இன்று இதுதான் நம்முடைய கலாச்சாரம். பெற்றோர்கள் தினம், தந்தையர் தினம், தாய்மார்கள் தினம், பெண்கள் தினம் என்று ஒவ்வொரு தினத்தை அறிமுகப்படுத்தி அந்த தினத்திலே மாத்திரம்தான் உம்மா, அந்த தினத்தில மாத்திரம்தான் வாப்பா, அந்த தினத்தில மாத்திரம்தான் முதியோர்கள், அந்த தினத்தில மாத்திரம்தான் சிறியவர்கள், மற்ற நாளெல்லாம் இல்லை. எல்லா நாளும் அந்த சிறியவர்களுடன் அன்பு காட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளை உயிரோடு புதைத்த காலத்திலே, குழந்தைகளை உயிரோடு புதைத்த காலத்தில் குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கு சுதந்திரம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அதை கொண்டு வந்தவர் நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வந்தார், சஅஸா இப்னு நாஜியா. அவருடைய பேர் என்ன? சஅஸா இப்னு நாஜியா. அவர் வந்தார். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருக்கும் பொழுது, அவர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர். அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய சாதனைகள் என்ன? அவர் சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் படைத்த சாதனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு நாள் என்னுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. அந்த ஒட்டகத்தை தேடி நான் அலைந்தேன். மகரிபுடைய நேரம், வீட்டுக்கு வரவில்லை. நான் ஒட்டகத்தை தேடி அலைந்தேன். அலைந்து பக்கத்து ஊருக்கு சென்று விட்டேன், ஒரு கிராமம். இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது. என்னுடைய ஒட்டகம் கிடைக்கவில்லை. ஒரு நபருடைய வீட்டிலே தங்கினேன். காலை விடிந்தெழுந்து தேடுவோம் என்று. காலையிலே விடிந்தெழுந்தவுடன் வீட்டுக்குள் இருந்த ஒரு சப்தம் வந்தது, குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த வீட்டாக்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்ப இவர் அந்த வீட்டுக்காரர் கேட்டார், என்ன குழந்தை? பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியா? மண்வெட்டியை எடுங்கள், மடுவை தோண்டி புதைப்போம் என்றார். இதை இவர் கேட்டுக்கிறார், சஅஸா இப்னு நாஜியா. இவர் கேட்டார், ஒட்டகம் தேடிக்கு போனவர் கேட்டார், ஏன் நீங்க அந்த குழந்தைய உயிரோடு புதைக்க போறீங்க? இல்ல, பொம்பளை புள்ள பிறந்தால் நாங்கள் உயிரோடு புதைப்போம். அவர் சொன்னார், பாவம் அறியாத குழந்தை, பச்சை புள்ள, ஏன் நீங்க புதைக்க போறீங்க? அந்த பிள்ளைகளை உடுங்களன், உயிரோடு வாழட்டும். இல்ல, இவரும் வாதிட்டார். அவர் சொன்னார், இல்ல, நாங்க புதைப்போம், எங்கட கலாச்சாரம், எங்கட மரபு இதான். அப்ப அவர் சொன்னார், இந்த குழந்தையை நீங்க புதைக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதற்கு நான் உங்களுக்கு என்னுடைய ஒரு ஒட்டகத்தை தாரேன். அந்த குழந்தையை தான் நான் எடுத்துக்க போறேன். ஒட்டகம் காணவில்லை என்று தேடி வந்தவர் தன்னுடைய ஒட்டகத்தை கொடுத்து அந்த குழந்தையை வாங்க. அவர் சொன்னார், ஒரு ஒட்டகம் போதாது, 2 ஒட்டகம் தேவை என்றார். அப்படியா?
2 ஒட்டகத்தை கொடுத்து புதைக்கப்பட வேண்டிய குழந்தையை காப்பாற்றி உயிரோடு வாழ வைத்தார். இவருக்கு சந்தோஷம். உயிரோடு புதைக்கப்படக்கூடிய அந்த குழந்தையை என்னால், என்னுடைய செல்வத்தால் இன்று உயிரோடு வாழ்கின்றதே, அந்த பிள்ளையுடைய சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து இவர் ஒரு முடிவெடுத்தார். இதற்கு பிறகு எங்காவது ஒரு இடத்திலே பெண் பிள்ளை பிறந்து புதைப்பதற்கு நாடினால் அவர் அந்த இடத்திலே போய் 2 ஒட்டகத்தை கொடுத்து அந்த குழந்தையை வாங்கி எடுப்பார், உயிரோடு வாழ விடுவார். சொன்னார், நான் படைத்த சாதனை என்ன தெரியுமா? 360 குழந்தைகளை நான் உயிரோடு வாழ வைத்த சாதனையாளர். 1 2 இல்ல, 360. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முஹ்யில் மௌஊதாத். அவருக்கு ஒரு பட்டத்தை சூட்டினார்கள், உயிரோடு புதைக்கப்பட இருந்த குழந்தைகளை உயிர்ப்பித்தவர், பிள்ளைகளை உயிர் வாழ வைத்தவர் என்ற பட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே அவருக்கு போட்டினார்கள். வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தன்பின் குதிலத். அப்பாவியாக அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடிய குழந்தைகள் மறுமையுடைய நாளையிலே கேள்வி கேட்கப்படும். என்ன தவறுக்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள்? தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், சில தாய்மார்கள் வயிற்றிலே உண்டாகக்கூடிய குழந்தையை கணவன் தலாக் சொல்லிவிட்டார், கணவன் விட்டுவிட்டான், அல்லது வேறு ஒரு காரணத்துக்காக 4 மாத குழந்தையை 5 மாத குழந்தையை விழுத்தாட்டுகின்றார்கள், அபோஷன் செய்கின்றார்கள். இந்த குழந்தையும் மறுமை நாளையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். பிஐதன் குதிலத். எந்த தவறுக்காக, எந்த பாவத்துக்காக உன்னுடைய தாய், உன்னுடைய தாயுடைய குடும்பத்தினர்கள் உன்னை அபோஷன் செய்தார்கள்? நடக்குதா இல்லையா? அன்பானவர்களே, இது ஹராம். உண்டாகிய குழந்தையை மறிக்க வைப்பது, உண்டாகிய குழந்தையை விழுத்தாட்டுவது ஹராம். இந்த குழந்தையை பற்றியும் மறுமை நாளையிலே பெற்றோர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடன் மிக அன்பாக நடந்திருக்கின்றார்கள். எத்தனை குழந்தைகளுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள். ஒரு மாபெரும் தலைவர், ஜனாதிபதி. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடிக்கு வந்த குழந்தைகள் எத்தனை? நம்மட மடியில் எத்தனை குழந்தைகளை தூக்கியிருப்போம்? எத்தனை வயசு ஆச்சு? 70 வயசு இருக்கும். எத்தனை குழந்தைகள் உங்களோட மடியில் இருந்திருக்கும்? தண்ட குழந்தை இல்லை, தண்ட குழந்தை, தன்னுடைய பேர குழந்தை, ஊரார் வீட்டு குழந்தைகள் என்று நாம யோசிப்போமே. இதுவரைக்கும் நாம எத்தனை குழந்தையை தூக்கி இருப்போம்? சிலாக்களுக்கு இப்ப தண்ட பிள்ளைய தூக்குறதுக்கே நேரம் இல்லை, தண்ட பிள்ளைய தூக்குறதுக்கு கூட நேரம் இல்லை. நாம பார்த்திருப்போம், கணவனும் மனைவியும் போவாங்க, பிள்ளை யாரு தூக்கி போவா? மனைவி தான் தூக்கி போவா. இவர் கையாட்டி ஆட்டி தான் போவார். ஆம்பளை, அவர் புள்ள தூக்கப்படா, பொம்பளை தான் புள்ள தூக்கணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடிக்கு வந்த குழந்தைகள் 52 குழந்தைகள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், வந்த குழந்தைகளில் மடியிலே சிறுநீர் கடித்த குழந்தையும் இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாவிக்கொண்ட குழந்தையும் இருக்கின்றது, வந்த குழந்தை செல்ல மறுத்த குழந்தையும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சபையிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது உம்மு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தனக்கு குழந்தை பிறந்து விட்டது, தன்னுடைய ஆண் குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு கொண்டு வருகின்றார்கள். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை வாங்கி தாவி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு அந்த குழந்தையுடைய சிரிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது. அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய மஜ்லிஸிலே இருக்கின்றார்கள், பள்ளி வாசலிலே இருக்கின்றார்கள். பிள்ளை மடியிலே சிறுநீர் கழித்து விட்டது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியில போறதுக்கு ரெடி ஆகிறோம், உடுப்பெல்லாம் போட்டோம், பள்ளிக்கு போறதுக்கு. மனைவி சொன்னா பிள்ளைய கொஞ்சம் பிடிங்கண்டா, பிடிச்சோம், புள்ள சிறுநீர் கழிச்சிட்டு. ஆம்பளை நமக்கு எப்படி கோபம் வரும்? ஒரு நாள் வைத்தியசாலைக்கு போனேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு.
நம்முடைய ஒரு தேவை விஷயமா. அங்க ஒரு ஆம்பளை தன்னுடைய பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கு வந்திருக்கார். வந்த இடத்துல அந்த பிள்ளை சிறு கழிச்சிட்டு என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? கோல் எடுத்து அவ்வளவு பேரும் பார்த்துக்கிறிக்க வீட்டில் இருந்த மனைவி கேசுறார். பம்பஸ் கட்டலையா, நீ என்ன ஒரு மனைவியா, ஒரு பொம்பளையா, பயங்கர ஏச்சு சிறு கழிச்சு. யார புள்ள வேணுமண்டா, அந்த புள்ள வேணுமண்டா சிறு கழிச்சிச்சு. 1 வயசு 2 வயசு புள்ள. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியிலே அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது. எப்படி இருக்கும்? ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், தண்ணீரை கொண்டு வாருங்கள். ஃபனதஹ, தண்ணீரை அந்த சிறுநீரிலே தெளித்து அதை கழுகினார்கள். ஃபலம் யக்ஸில்ஹு, கசக்கி கழுகவில்லை. ஏனென்றால் ஆண் குழந்தை 2 வயது பூர்த்தியாகாத தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் குடிக்காத குழந்தையுடைய சிறுநீர் அதிலே தண்ணீரை தெளித்து கழுகினால் போதும், அதை கசக்கி கழுக தேவையில்லை என்ற சட்டத்தை இமாம் புகார் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. விஷயம் முடிஞ்சு, உள்ள சிறுநீர் கழிச்சிச்சு, தண்ணீரிக்கு கழுகியாச்சு, சாப்டர் க்ளோஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடன் அன்பாக பழகியிருக்கின்றார்கள். ஒரு முறை குழந்தைகளை மகிழ்விப்பார்கள். குழந்தைகள் கிடைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்னீக் செய்து விடுவார்கள். தஹ்னீக், தஹ்னீக் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? இது அரபு வார்த்தை. தஹ்னீக் நீங்களும் செஞ்சுட்டு இருப்பீர்கள். புள்ள பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு முதலாவதாக ஒரு ஈச்சம் பழத்தை ஒரு நல்லவர்கள் உலமாக்களுடைய நாவில போட்டு மெண்டு அதை முரசில தேய்ச்சி விடுவார்கள். இது தஹ்னீக். முதலாவதாக இனிப்பு நல்லோர்களுடைய உமிழ்நீருடன் சேர்ந்து, சாலிஹான மனிதர்களுடைய உமிழ்நீருடன் சேர்ந்து அது செல்ல வேண்டும் என்ற சட்டம் தஹ்னீக். இப்ப நடக்குதா இல்லையான்னு தெரியா. முந்தி இருந்த பழையாக்கள் நம்மளோட உம்மாமாராக்கள் நமக்கு செஞ்சிருப்பாங்க. இதுல கடுங்கவனம் அறிப்பாங்க. புள்ள பிறந்த உடனே பாங்கு சொல்லது, அதான் சொல்லது, தஹ்னீக் சொல்லது. இந்த விடயத்துல நம்மளோட பெற்றோர்கள் கவனமாக இருந்தாங்க. இப்ப கணக்கே இல்லை. இப்ப பிறந்த உடனே தாய்ப்பாலே கொடுக்கறல்ல. ஹைர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் செஞ்சு விட்டாங்க. அந்த பிள்ளை என்ன செஞ்சால், அந்த ஈச்சம் பழத்தை அந்த ரசம் பட்டு அதை நாக்க நல்லா உமிழ்ந்து அந்த ஈச்சம் பழத்துடைய உமிழ் நீரை அது விழுங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ள சாப்பிட்றத பார்த்து, அந்த புள்ள அதை விழுங்குறத பார்த்து அப்படியே சந்தோஷமாக இருந்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், பாருடா அன்சாரியுடைய பிள்ளைகள்ல ஈச்சம்பழத்துல இவ்வளவு விருப்பம். அன்சாரிகளுக்கு ஈச்சம்பழம் விருப்பம். அன்சாரிகிற பிள்ளைகள் எவ்வளவு ஈச்சம்பழத்துல விருப்பம். பிறந்த புள்ள கூட இவ்வளவு நாக்கு ரசம் தட்டி தட்டி ஈச்சம்பழம் சாப்பிடுதே என்று எல்லாரிடத்திலையும் சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பாராட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மடியில் இருந்த குழந்தையும் உண்டு, முதுகிலே ஏறிய குழந்தைகளும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை முதுகிலே ஏத்தி சவாரி செய்வார்கள். இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா, நீங்கள் சவாரி செய்யக்கூடிய ஒட்டகம் சிறந்த ஒட்டகம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குனிந்து தன்னுடைய முழங்காலை நிலத்திலே படுத்தி தன்னுடைய 2 கையையும் நிலத்திலே படுத்தி யானை சவாரி செய்வதை போல, குதிரை சவாரி செய்வதை போல தன்னுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஏற்றி வீட்டுக்குள்ளே விளையாடி இருக்கின்றார். இது யாரு? மாபெரும் தலைவர். அன்பானவர்களே, நமக்கும் ஞாபகம் இருக்கு, நம்மட வாப்பா அம்மா நம்மளை யானை சவாரி கூட்டிக்கு போன, குதிரை சவாரி ஏத்திக்கு போன ஞாபகம் இருக்கு. இப்ப நாம நம்மட பிள்ளைகளை நாம ஏத்துறோமா? இப்ப சைக்கிள் ஏத்திக்கலாம் ஆத்துறாங்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளிடத்தில் அன்பாக பழகி இருக்கின்றார்கள்.
உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை முதுகிலே ஏற்றி சவாரி செய்திருக்கின்றார்கள். தொழும் பொழுது உமாமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பேரப்பிள்ளை, தன்னுடைய மகளுடைய பேரப்பிள்ளை உமாமா அவர்கள் வந்து முதுகிலே ஏறிக்கொண்டார்கள். உப்பு மூட்டை தூக்கி சுஜூதிலே நீண்ட நேரம் அப்படியே இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு சந்தேகம், யா ரசூலல்லாஹ் தொழுகையில் ஏதாவது நடந்ததா என்று கேட்டார்கள். இல்லை, என்னுடைய பேத்தி வந்தா, அவ இறங்கும் வரைக்கும் நான் சுஜூதிலே இருந்தேன். இப்ப நம்முடைய பள்ளிக்குள்ள வந்து பிள்ளைகள் கொஞ்சம் ஓடினாலும் கோவம் பாரு, கொஞ்சம் கதைச்சாலும் கோவம் பாரு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களுடன் அன்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டில் இருக்கும் பொழுது மட்டுமா? இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தூக்கி தன்னுடைய தோளுக்கு மேலே வைத்து 2 காலையும் தன்னுடைய தோள் புஜத்துக்கு மேலே வைத்து அவருடைய 2 கையையும் பிடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே சவாரி செய்வார்கள். வீட்டுக்குள் மட்டும் இரக்கமல்ல, ரோட்டிலும் இரக்கம்தான், ரோட்டிலும் அன்புதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வயது சிறுவன் சொல்லுகின்றார், சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், நான் அந்த சஃப்களுக்கு இடையால் ஓடி செல்வேன். அவர் சொல்லார் என்ன தெரியுமா? நான் ஓடினத்தை சொல்லல, அவர் சொல்ல வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யாரும் என்னை முறைத்து கூட பார்க்கவில்லை. அந்த சின்ன புள்ளோட மனசுல பதிஞ்ச விஷயம் ஹதீஸ்ல வெறிக்கி, யாரும் கூட என்னை அதட்டவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய பிள்ளைகளுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 4 வயது பெண் குழந்தை, ஒரு நாள் 4 வயது பெண் குழந்தையை ஒரு சஹாபி கூட்டிக்கு வாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில. அந்த புள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுது. பிள்ளைகள ஓடி விளையாடுமா இல்லையா? பிள்ளைகள விளையாடணும், விளையாடலண்டா அந்த பிள்ளைக்கு வருத்தம் இருக்கு. அந்த புள்ள உடத்தையே இருக்கன்னு அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அந்த புள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடி கடைசியாக எங்க வந்து தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துடைய முத்திரை இருக்கு. 2 வகையான முத்திரை, ஒன்று இயற்கை, இன்னொன்று செயற்கை. இயற்கை என்பது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது இயற்கையாக படைத்தது, இன்னொன்று செயற்கை மோதிரம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நுபுவத்துடைய முத்திரை 2 தோட்புஜத்துக்கு இடையிலே ஒரு காடை முட்டையுடைய அளவு இருக்கு. இப்ப கடைசி அந்த புள்ள ஓடி வந்து அப்படியே சுத்திக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த காடை முட்டை போன்றிருக்கக்கூடிய அந்த நுபுவத்துடைய அந்த முத்திரையை பிடித்து விளையாடியது. இதை பார்த்த தந்தை என்று அந்த பிள்ளையை அதட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் அதட்டுகின்றீர்கள்? பிள்ளைதானே, பிள்ளை என்றால் விளையாடும். இப்ப சில வாப்பமார்கள் இருப்பாங்க, பிள்ளை வந்து உடுப்பை பிடிச்சாலும் தள்ளி போ, உடுப்பு ஊத்தி ஆயிரும். தாடியை பிடிச்சாலும் முடியை பிடிச்சாலும் தொப்பியை கலத்தினாலும் அவைகளுக்கு பிடிக்காது, அவைய ஐங்கொலையாம இருப்பாங்க புள்ள. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடன் எவ்வாறு அன்பாக பழகி இருக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் சேட்டை போடுவாங்க, கொஞ்சம் கூத்து. வீட்டுக்குள்ள வரக்குள்ளேயே என்ன கேட்பாங்க தெரியுமா? ஐனல் லுகா, அந்த சேட்டை போடக்கூடிய அந்த குட்டி பையன் எங்கே அப்படின்னு தான் கேட்டுக்கு வருவாங்க. இப்ப புள்ள கொஞ்சம் கனஹாட்டண்டா புள்ள கனஹாட்டு 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 எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். அன்பானவர்களே, பிள்ளைகள் என்பவர்கள் விளையாடுவார்கள். ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சின்ன தம்பி ஒரு ஆள் இருந்தார், உமைர் அவர் பேர். அவர் ஒரு குருவி வளர்த்தார், ஒரு சின்ன குருவி ஒன்று வளர்த்தார். அந்த குருவி ஒரு நாள் இறந்துட்டு இவர் கடும் கவலை. வளர்த்த பிள்ளைகள் மீன் வளர்ப்பாங்க, நம்மள சின்ன பிள்ளைகள் மீன் வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க. இத மாதிரி அந்த உமைர் என்ற அந்த குழந்தை ஒரு குருவி வளர்த்தார். அந்த குருவி ஒரு நாள் மௌத்தாயிட்டு, இறந்துட்டு. அவர் கடும் கவலையில் இருக்கார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவரை கேட்டாங்க, என்ன கவலை? இல்ல, அவரை குருவி மௌத்தா போயிட்டு அவர் சும்மா அழுது இருக்கார். அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி போய், யா உமைர் மா ஃபஅல நுகைர், ஏ உமைரே, உங்களுடைய சின்ன நுகைர் என்ற குருவிக்கு என்ன நடந்தது
என்று ஏதோ ஒரு பெரிய ஒரு ஜனாசா செய்தி கேள்விப்பட்டு துக்கம் விசாரிப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் அறுவடை செய்யப்பட்டால் சஹாபாக்களுடைய பழக்கம் இருக்கிறது, அந்த முதல் அறுவடையை முதல் கிரப்ஸ், முதல் ஈச்சம்பழம், முதல் மாம்பழம், முதல் தேங்காய் ஏதாவது முதலாவதாக கிடைத்தால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, பரக்கத்துக்காக. முன்னே நம்ம ஊர்ல அப்படி வழக்கம் இருந்துச்சு. முதல்ல இருந்தா அதை எடுத்துக்கு வந்து பள்ளி ஹசரத்துக்கு கொடுப்பாங்க. பெரியா இப்ப ஹசரத்துக்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு போவாங்க. ஹைர், முன்ன நான் சின்ன பருவத்தில் இருக்கி பள்ளி ஹசரத்துக்கு என்ன செய்வோம், மாம்பழம் பெறும், தேங்காய் வரும். என்னன்னு கேட்டா நாங்க சின்ன பருவத்தைக்குள்ள அவருக்கு வரும், அதாவது முதலாவதாக காய்ச்ச தேங்காய் பள்ளி ஹசரத்துக்கு. கோழி வளர்த்தம், அந்த கோழி முதலாவதாக ஆக்கின கறி ஹசரத்துக்கு. இது இன்று நேற்று உண்டானது இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபாக்கள் பரக்கத்துக்காக வேண்டி செய்த விடயம். அப்ப பழங்கள் எல்லாம் வந்து சபையில இருக்கும். ஆறாவது சபையில கொண்டு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பாப்பாங்க, யாரு சின்ன பிள்ளை இருக்காங்க வாமா என்று கூப்பிட்டு அவர் சாப்பிடுவதற்கு முன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இத மாதிரி தான் வீட்டை விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, சொந்த பந்தங்கள் வந்திருக்கி, இனிப்பு பண்டம், சோட்டிஸ், ஜூஸ் எல்லாம் வைப்போம். பிள்ளைகள் தள்ளி போ வந்தாக்களுக்கு கொடுப்போம். ஒழுக்கம் என்ன தெரியுமா, பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டுத்தான் மத்தாக்களுக்கு கொடுக்கணும். ஒரு சகோதரர் இருந்தார், அவர் பெருசா ஒன்றும் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு, சும்மா இப்ப ஞாபகம் வந்ததுக்காக வேண்டி சொல்றேன். அவர் மௌத்தாயிட்டார். அவரை கபர்ல நாங்க போய் அதை ஞாபகப்படுத்தினோம். அவர் சாதாரணமான ஒரு புஷ் சைக்கிள் இருப்பார், ஒரு விவசாயி, நாளாந்தம் கூலி தொழிலுக்கு போகக்கூடிய விவசாயி. அவர் வேலை முடிஞ்சிட்டு வருவார், வந்தார் லோகராசரோட இருந்து அப்படியே பள்ளியில இருப்பார், அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போவார். சாதாரணமான மனிதன். அவரோட சேப்புக்குள்ள ஒரு 10-15 டொஃபி இருக்கும், உரப்பு டொஃபி, வெள்ளை டொஃபி தானே, வெள்ளை கலர் டொஃபி இருக்கும். அது முன்ன ₹1.50, இப்ப ₹10. அந்த டொஃபி இருக்கும். இப்ப மாறி பள்ளி கலைஞ்சி அவர் இஷாக்கு முறையில் இருப்பார், அல்லது அங்க இங்க போவார். சின்ன பிள்ளைகளை கண்டா அவர் ஆளுக்கு ஒரு டொஃபி கொடுப்பார். இப்ப இவரை கண்டா பிள்ளைகள் எல்லாரும் வந்து குமியுவாங்க. பெரிய அரசியல்வாதியை கண்டாலோ பெரிய ஒரு ஆளை கண்டா இல்ல, சாதாரணமான ஒரு ஆள் ஒரு இனிப்பு பண்டம், ஒரு வாட இனிப்பு பண்டத்தை கொண்டு அந்த குழந்தைகளுடைய மனதை கவர வைத்து விட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை முற்படுத்துவாங்க, குழந்தைகளுக்கு சதக்கா செய்வாங்க. நல்ல ஆடைகள் வரும். உம்மு ஹாலா என்ற ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பிறந்தது ஹபஷாவுல தான், எத்தியோப்பியாவில் ஹிஜ்ரத் போய் தான் அந்த புள்ள பிறந்து. அந்த புள்ள அதுக்கு பிறகு நபி அவங்களோட சபைக்கு வந்துட்டு. இப்ப நல்ல நல்ல ஆடைகள் வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அந்த ஆடைகள் வந்தா அதை என்ன செய்வார் தெரியுமா, இந்த உம்மு ஹாலா அந்த 5 வயசு சிறுமிக்கு அந்த உடுப்பை அணிவித்து சனா சனா எத்தியோப்பியா பாசையில அழகாரிக்கிறது என்று அந்த குழந்தைக்கு ஆடை அணிவித்து சந்தோஷப்படுத்துவாங்க. குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு மகிழ்விப்பார்கள், அவர்களுக்கு இனிப்பு பண்டங்களை கொடுத்து அவர்களை மகிழ்விப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு அன்பு காட்டியிருக்கிறார்கள், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள், இரக்கம் காட்டியிருக்கிறார்கள், தோளிலே தூக்கி சுமந்திருக்கின்றார்கள், சவாரி செய்திருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளுடைய அழுகுரல் சப்தம் கேட்டால் தொழுகையை கூட சுருக்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஆண்கள் பெண்கள் தொழுவாங்க. அப்ப பெண்கள் வரும் பொழுது பிள்ளையை கூட்டிக்கு வருவாங்க. இப்ப இங்க இமாம் ஜமாத் நடக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாத் நடத்துவாங்க. இப்ப புள்ளட அழுகுரல் சப்தம் கேட்டால் தன்னுடைய தொழுகையை, அல்லாஹ்வுடன் பேசுவதை அப்படியே குறைத்துக் கொள்வார்கள். ஏன்? அந்த குழந்தை அழக்கூடாது,
அந்த குழந்தையுடைய மனம் பதறக்கூடாது. உடனடியாக தொழுகையை முடித்து அந்த தாய் அந்த குழந்தையை தூக்க வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதனால் தான் சொல்வார்கள், நம்முடைய மூத்தாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைகளை, சிறு குழந்தைகளை அழ வைக்க கூடாது. சின்ன பிள்ளைகளை நீ அழு, இது இப்படிதான் அழுகுற என்று சொல்லி பிள்ளைகளை அழவிடப்படா. பிள்ளைகள் சிறுபிராயத்திலே அழுவது அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படும், அவர்களுடைய ஆளுமை பாதிக்கப்படும். இது 1400 வருடத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உளவியல். ஆனால் இன்று ஏதோ சைக்காலஜி, உளவியல் என்று புதுசா வந்த ஆக்கள் சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் அழக்கூடாது, அழுதால் அந்த குழந்தை மனரீதியாக பாதிக்கப்படும், ஆளுமை குன்றுவிடும் என்று அப்பொழுதே சொல்லிவிட்டார்கள். இப்பதான் புதிய கண்டுபிடிப்பெல்லாம் வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி, ஒரு ஆசிரியர், ஒரு உளவியல், ஒரு டாக்டர், அனைத்திலும் அவர் ஒரு திறமையானவராக இருந்து அந்த குழந்தைகளுடன் அன்பாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளை கொஞ்சி குலாவ வேண்டும், குழந்தைகளை தூக்க வேண்டும், குழந்தைகளுடன் அன்பாக இருக்க வேண்டும், குழந்தைகளை நெஞ்சோடு அணைக்க வேண்டும், குழந்தைகளை உப்பு மூட்டை தூக்க வேண்டும், யானை சவாரி செய்ய வேண்டும், குதிரை சவாரி செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இந்த குழந்தைகளை கொலை செய்ய, இந்த குழந்தைகளை அநியாயம் செய்ய, இந்த குழந்தைகளை அட்டூழியம் செய்ய, இந்த குழந்தைகளை அப்படியே குண்டு போட்டு அவர்களுடைய உடம்புகளை சிதற வைக்க இந்த பயங்கரவாத இந்த இஸ்ரேல் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனித நேயம் மிக்க இஸ்லாம், இஸ்லாம் அன்பான இஸ்லாம். ஆகவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த மாதத்தில் அவர்கள் சிறார்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்து, எமது குழந்தை மாத்திரமல்ல, ஊரார் வீட்டு குழந்தைகளையும் நாம் அன்பு காட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும். ஒரு மனிதர் வந்து சபைக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே வந்த பொழுது நபி அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சி குலாவி கொண்டிருந்தார். இவர் சொன்னார், நீங்க என்ன குழந்தைகளை கொஞ்சுற, எனக்கும் குழந்தைகள் இருக்கின்றது, நான் கொஞ்ச மாட்டேன். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் இரக்கத்தை கலட்டி விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய உள்ளம் காஞ்சி விட்டது, உன்னுடைய உள்ளம் காய்ந்து விட்டது, அதற்கு நான் பொறுப்பில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளுடன் அன்பாக நடந்து கொள்வது என்பது அவனுடைய உள்ளம் மென்மையாக இருக்கிறது, ஈரமாக இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் நமது குழந்தைகளுடன், ஊரார் வீட்டு குழந்தைகளுடன், அனைவர்களுடன் அன்பாக நாம் பழக வேண்டும், தலையை தடாவ வேண்டும். அனாதை குழந்தைகளுடைய தலையை தடாவுங்கள், நீங்கள் சொர்க்கத்திலே என்னுடன் இவ்வாறு இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆனால் இன்று நாம் துரத்துகிறோம் இல்லை. ஹதியா எடுக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை வைத்துக்கொண்டு இன்று ஹதியா எடுக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுடன் நாம் அன்பாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும். பாவம் அந்த குழந்தைகள் வெயிலிலே வைத்துக்கொண்டு, இது பெரிய ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம். இதை கேட்பதற்கு யாருமே இல்லை. ஆனால் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு ஹசரத் பிள்ளைக்கு ஓதல் வருவதில்லை என்று ஒரு அடி அடித்தால் அதை இன்று உலக நாடெல்லாம் அதை பகிரங்க செய்கிறார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு அடித்தால் அதை பேஸ்புக்கிலே போடுகின்றார்கள். ஆனால் கண்ணுக்கு முன்னுக்கு அநியாயம் நடக்குது, இதை பார்க்கறதுக்கு ஒத்துறவில்லை. இதான் நம்முடைய சிஸ்டம், இதான் நம்முடைய சிஸ்டம். பிள்ளைக்கு உடுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெயில்ல கீழே ரோட்டில் அந்த பிள்ளையை வச்சுக்க ஹதியா எடுக்காங்க. இதை பார்க்கறதுக்கு எந்த மனித உரிமையும் இல்லை, இதை பார்க்கறதுக்கு எந்த சொசைட்டியும் இல்லை, எந்த நிறுவனமும் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே குழந்தைகளுடன் அன்பாக, இரக்கமாக, பாசமாக பழகி அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை வென்று அந்த குழந்தைகளை தாவி நாம் வீட்டுக்கு வருகிறோமா, வாப்பா வருகிறார் என்ற அந்த சப்தம் கேட்டவுடன் பிள்ளைகள் ஓடி வந்து எம்மை கட்டி அணைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்கு எமது பண்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எமது எண்ணங்களை, எமது முயற்சிகளை கபூல் செய்து, இந்த ஏற்பாட்டை கபூல் செய்து, எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, எங்களுடைய கல்முனை கிளை, அதே போன்று பள்ளிவாசல்கள், மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்திலே நம் அனைவர்களையும் நுழைய வைப்பானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.